சர்வதேச கிரிக்கெட் போட்டியில நம்ம இந்திய அணி, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் செஞ்சுரி அடிப்பாங்க இல்லைங்களா? சோ நம்ம இந்திய அணி எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க? இந்தியா சார்பா, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா T20, ODI, டெஸ்ட் இந்த 3 போட்டியும் சேர்த்து இந்தியா மொத்தமா எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க? என்னென்ன செஞ்சுரி, அதாவது பாத்தீங்கன்னா முதலாவது செஞ்சுரி எப்ப அடிச்சாங்க, 100வது செஞ்சுரி எப்ப அடிச்சாங்க, 200 எப்ப அடிச்சாங்க, 300 எப்ப அடிச்சாங்க, யார் அடிச்சாங்க, எப்ப அடிச்சாங்க, எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா அந்த செஞ்சுரியை பதிவு பண்ணாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இது வித்தியாசமான பதிவு, இது எங்கேயுமே யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க, கேட்டிருக்கவும் மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு வியப்பான ஒரு சம்பவம் இந்த பதிவுல இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ முதலாவது செஞ்சுரி இந்தியாவுக்காக யாரு பதிவு பண்ணாங்க, இந்தியா மொத்தமா எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்கு அப்படின்ற தகவலை உள்ள போய் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய வித்தியாசமான உண்மையான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஒவ்வொரு வீரரும் வந்து செஞ்சுரியை வந்து போடுவாங்க. ஸோ அது போலர்ஸா இருக்கட்டும், பேட்டர்ஸா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 3 தர போட்டி T20, ODI, டெஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா சில பேர் டெஸ்ட் வந்து ட்ரிபிள் செஞ்சுரி போடுவாங்க, சில பேர் ODI டபுள் செஞ்சுரி போடுவாங்க, சில பேர் செஞ்சுரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுரி அதிகபட்ச சாதனை வச்சுட்டு இருப்பாங்க, உலகத்திலேயே அதிக செஞ்சுரி அடிச்ச வீரர்களா இருக்காங்க. இது மாதிரி இல்லாம அந்த மொத்த செஞ்சுரியை சேர்த்து ஒரு மேட்ச் தான் ஆடிருப்பாரு, ஒருத்தர் 10 மேட்ச் ஆடிருப்பாரு, ஒருத்தர் 100 மேட்ச் ஆடிருப்பாரு, ஒருத்தர் 1000 மேட்ச் ஆடிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நம்ம இந்திய அணி எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 900 செஞ்சுரி வந்து இந்திய அணி பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்திய அணி 900 செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 900 செஞ்சுரியில முதலாவது செஞ்சுரியை யாரு பதிவு பண்ணாங்க, எந்த நாடுக்கு அகேன்ஸ்டா பதிவு பண்ணாங்க, எந்த வருஷம் பதிவு பண்ணாங்க, அதாவது நம்ம இந்திய அணி முதலா செஞ்சுரி எப்போ அடிச்சது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்திய அணிக்காக மட்டும் இல்ல, இந்தியாவுக்காகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களுக்காகவும் முதலாவது செஞ்சுரியை பதிவு பண்ண அந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா லாலா அமர்நாத். 1933ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த போட்டியில 118 ரன் அடிச்சிருக்காரு. இதுதான் இந்தியா சார்பாக இந்தியாவின் முதல் 100 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ லாலா அமர்நாத் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்காக அடிச்ச முதல் நபரும் அவர் தான். இந்தியாவோட முதல் செஞ்சுரியும் அந்த 1933ல நடந்த போட்டியில் அடிச்ச செஞ்சுரி தான். அதை தொடர்ந்து 100வது செஞ்சுரியை யார் அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா சுனில் கவாஸ்கர். 122 ரன் அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா டீமுக்கு அகேன்ஸ்டா தான் இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. 1977ல தான் நம்ம இந்திய அணி 100வது செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா முதலாவது செஞ்சுரி, அதாவது 1933ல இருந்து அவங்க அடிச்ச 100வது செஞ்சுரி, நம்ம இந்தியா டீம் அடிச்ச 100வது செஞ்சுரி 1977ல. இடைப்பட்ட காலங்கள் பாத்தீங்கன்னா 44 ஆண்டுகள் தான் இடைப்பட்ட காலமா பார்க்கப்படுது. சோ அதை தொடர்ந்து 200வது செஞ்சுரியை கபில் தேவ் 109 ரன் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு 1988. ஸோ 100வது செஞ்சுரில இருந்து 200வது செஞ்சுரி அடிக்கிறதுக்கு நம்ம டீம், அதாவது நம்ம இந்தியன் எடுத்துக்கிட்ட ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 11 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு. அதாவது முதல்ல 44 ஆண்டுகள் ஆயிருக்கு 100 செஞ்சுரி வர தொடர்றதுக்கு. அதுக்கு அடுத்து நம்ம கிரிக்கெட் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருந்தோம்னு சொன்னா ஸோ வெறும் 11 ஆண்டுகள்லயே மீண்டும் 100 செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அணி. ஸோ 200 தொடர்ந்து 300வது செஞ்சுரி யார் அடிச்சாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். 155 ரன் நாட் அவுட்ல வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராக தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு. 1998ல இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 200க்கும் 300க்கும் இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள். ஸோ 10 ஆண்டுகள்ல, அதாவது ஒவ்வொரு 100க்கும் ஆண்டுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 400வது செஞ்சுரிய ராகுல் டிராவிட், இந்தியாவின் சீன பெருஞ்சுவர், இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. 217 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ டெஸ்ட் போட்டி டபுள் செஞ்சுரி பண்ணிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா 399வது செஞ்சுரி அவர் தான் அடிச்சிருப்பாரு. 400வது செஞ்சுரி அவர் தான் அடிச்சிருக்காரு. 217 ரன் டெஸ்ட்ல அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து டீமுக்கு எதிராக தான் சாதனை பண்ணியிருக்காரு. 2002ல இந்த ரெக்கார்ட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ 300ல இருந்து 400 ரன் வர்றதுக்கு, அதாவது 400 செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வெறும் 4 வருடம் தான் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா டீம் வளர்ந்துகிட்டே இருக்காங்கன்றது செஞ்சுரி மூலியமாக நமக்கு தெல்ல தெளிவா தெரிகின்றது. ராகுல் டிராவிட தொடர்ந்து 500வது செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டா VVS லக்ஷ்மன். 109 ரன். இவரும் ஆஸ்திரேலியா டீமுக்கு தான் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. 2008ல தான் நடந்த போட்டியில தான் இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2002, 2008 கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் இடைவெளியில மீண்டும் 100 ரன் வந்து 100 செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவில. அதை தொடர்ந்து 600வது செஞ்சுரியை ராகுல் டிராவிட் மீண்டும் வந்து அடிச்சிருக்காரு.
119 ரன் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக தான் சாதனை பண்ணிருக்காரு 2011. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்ல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா 100 செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அணி. அதை தொடர்ந்து 700வது செஞ்சுரியை வந்து பாத்தீங்கன்னா ரவி அஸ்வின், நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இந்த செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காரு. 118 ரன் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக 2016 நடந்த போட்டியில ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 600வது செஞ்சுரிக்கும் 700வது செஞ்சுரிக்கும் இடைவெளியில பாத்தீங்கன்னா 11ல இருந்து 16 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 ஆண்டு இடைவெளியில இந்த சாதனையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து 800வது செஞ்சுரியை வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல், நம்ம கிளாசிக் பேட்ஸ்மேன் KL ராகுல் 111 ரன் ஸ்ரீலங்கன் டீமுக்கு எதிராக 2019 நடந்த போட்டியில தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இடைவெளியில இந்திய அணி மீண்டும் பாத்தீங்கன்னா 100 செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்றது இந்த பதிவு மூலியமா நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தபடியா 900 செஞ்சுரி சொல்ல, இந்த 900வது செஞ்சுரிய யாரு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிரிக்கெட் உலகின் நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுள், சின்ன கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய கடவுள் சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியா ஒரு கடவுள் இருக்காரு சொன்னா அது விராட் கோலி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த விராட் கோலி தான் 900வது செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணிருக்காரு. ஸோ பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக 2025 நடந்த இந்த அதாவது ICC சாம்பியன்ஷிப் டிராபில் அடிச்ச அந்த செஞ்சுரி மூலியமா தான் 900 செஞ்சுரி வந்து நம்ம இந்திய அணி பதிவு பண்ணியிருக்காங்க உலக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா யார் யாரு எவ்வளவு செஞ்சுரி அடிச்சிருக்காங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இந்திய அணி எவ்வளவு செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு 100 செஞ்சுரி அப்பவும் யார் அந்த 100வது செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, எந்த அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க, எந்த ஆண்டு அடிச்சிருக்காங்க, அடிக்க ஒவ்வொரு 100 ரன் 100 செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் எவ்வளவு ஆண்டுகளை இந்திய அணி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அற்புதமான வித்தியாசமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போலயே உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான வித்தியாசமான உண்மையான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.